ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதி. 5ஆம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்துக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 7இல் சுக்கிரன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் இல்லை. ஆனால் சுக்கிரன் 7இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம், 3 இல்லை, 1 இருந்தால் கூட போதும். 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனுடைய அசுப பலன்கள் தடைப்படும். 2ல் சனி இருக்கார். 7 சனி நடந்துட்டு இருக்கு. 4ல் குரு, ராகு, 10ல் கேது. இதெல்லாம் ஆண்டுக்கோள்கள் பிரச்சனை. ஆண்டுக்கோள்கள் சாதகம் இல்லை தான். தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் பாதிப்பில்லை. நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசைகள் அமைந்திருந்து அவை நன்மையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்தால், சனி தசை நடந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இங்கே சுக்கிரனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 7ல் சுக்கிரன் இருக்கார். ஆண்களாக இருந்தால் பெண்களால் உபத்திரவங்கள், கணவன் மனை உறவு, காதல் போன்றவற்றில் பிரச்சனைகள். பெண்களாக இருந்தால் அப்படியே எதிர்ப்பால் ஆண்களால் பிரச்சனைகள், அலுவலகத்தில், வீட்டில், காதலில், இதெல்லாம் இருக்குது. இவை கவனத்தில் வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செவ்வாய் வர பார்க்குறாரு இல்லையா, ராசியை பார்க்குறாரு இல்லையா. செவ்வாய் 7ல் இருக்கும்போது ராசிக்கு 6ல் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் இருந்தார். இங்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் 6க்கு வருவார். அதன் பிறகு செவ்வாயால் பாதிப்பு இல்லை. எனவே ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை, இந்த ஜூன் மாதம் முழுவதும் சுக்கிரன் 7ல் இருப்பார், செவ்வாய் 7ல் இருப்பார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகர சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே வார்த்தையிலே கோபம் வரும். டக்கு டக்கு டக்குன்னு கோபத்தை காட்டுவீங்க, கடிந்து பேசுவீங்க, மன வருத்தம் அடைகின்ற வகையாக உங்களுடைய பேச்சுகள் அமையும். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நிர்வாகத்திறமை, புத்திசாலித்தனம், தட்டி கொடுத்து வேலை வாங்குற ஒரு அறிவாளியாக இருப்பீங்க. ஏன்னா சனி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி, கர்மக்காரகன். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசி மகர ராசி, கர்ம இடம், கர்மஸ்தானம். ஆகையால் தான் கர்மக்காரகன், நீதி தேவன். அக்னியுடைய சனியே உங்களுக்கு தனாதிபதி. எனவே புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய இப்போ கோபத்தை காட்டுவீங்க, அதை குறைத்துக் கொள்ளுங்கள். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி பொறுமை தேவை. நீங்கள் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் கோபம் இல்லாமல் இருக்கணும். அவசரப்படுவீங்க, நிதானம் இழப்பீர்கள், எல்லார்ட்டையும் ஒரு விதமாக அதிகாரமாக பேசுவீர்கள், அடித்து பேசுவீர்கள், கோபமாக பேசுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரி வராது. ஆகையால் இந்த நேரத்தில் நிதானம் வேண்டும், பண விஷயத்தில் கவனம் வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே பொறுமை, நிதானம், கவனம். அதில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படும். வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்குது செவ்வாயால். ஆகையால் இறை வழிபாடு காகபூஜனை வணங்கி வாருங்கள், சனீஸ்வரரை வணங்கி வாருங்கள். குரு வழிபாடுகாக காகபூஜனம், சித்திர வழிபாடில் காகபூஜன வழிபாடு, குரு வழிபாடு சனிக்கு நண்பன், காக வடிவத்தின் உலகத்தை வளர்ந்த சித்தரே புஜண்டர். ஆகையால் அவரை வணங்கி வாருங்கள். அவரை வணங்குகின்ற பொழுது சனியாலும் பிரச்சனை இல்லை, குருவாலும் பிரச்சனை இல்லை. அவருக்கு இது பேச்சு அக்டோபரில் தான். எனவே இப்போ இந்த 37 நாள் பார்க்கும்பொழுது கோபம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அவை முக்கியம். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகம், மகர ராசியில் இப்போ இந்த உத்தியோகம் உங்களுக்கிலேயே 15-20 பேர் வேலை செய்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் மகர ராசி. ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்கள் கீழே இருக்கிறவங்கள்ட்ட கோபத்தை அப்படி கொட்டுவீங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வீட்டில் என்னாவது சஞ்சலங்கள் இருக்கும். அதான் இங்கே ஆஃபீஸில் அலுவலகத்தில் அப்படியே அங்கே இருக்க காட்ட வேண்டிய கோபத்தை இங்கே காட்டிடுவீங்க. அதனால் அவங்களாம் அலறுவாங்க உங்களை பார்த்தாலே. அவங்களால தேவையில்லாமல் அந்த மாதிரி கோபத்தை காட்டு மன வருத்தம் கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திற்கு நண்பர்கள், உயரதிகாரிகளும் கவனம் வேண்டும். 5ல் சூரியன் இருக்கிறனால. அதுக்கப்புறம் 6க்கு போகிறார், அது வெற்றியை கொடுக்கும். ஜூன் 15 வரை பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில். மேலும் அடுத்ததாக பார்க்கின்ற போது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். குடும்பத்தில் சஞ்சலங்கள், குழப்பங்கள் மற்றும் எல்லாவற்றிலும் கணவன் மனை உறவிலே ஒரு விதமான உரசல்கள், விரிசல்கள் போன்றவர்கள் இருக்கும். 7ல் சனி, 7ல் செவ்வாய், 2ல் சனி, இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமை வேண்டும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 7க்கு வரார். ஆகையால் அந்த விஷயம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசியில் பிறந்த திருமணமாகாத பெண்கள், குருபலம் இல்லை, கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் யோகாதிபதி தான் 7ல் இருக்கார். 7ல் இருக்கிற 2 கிரகம் சனி இருக்கார். சுக்கிரனால் பாதிப்பு இல்லை, இருந்தாலும் திருமண முயற்சியில் தடைகள் இருக்கின்றது. 7ல் சனி, குரு 4ல் இருக்கிறனால இப்போது கொஞ்சம் பொறுமை தான் வேண்டும். திருமண முயற்சி எடுக்கின்ற பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக ரீதியான பொருத்தம் பார்ப்பது மிக முக்கியம். மற்றபடி கொஞ்சம் கவனம் வேண்டும். திருமண முயற்சியில் தடைகள் இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள். கலைத்துறைக்கும் மகர ராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. சுக்கிரன் யோகாதிபதி. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தடுமாற்றங்கள் தான் ஏற்படும். படைப்பு வெளியிடலாம் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதை வெளியிடுற சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது சாதகமில்லாத ஒரு நிலையாக இருக்கும். எனவே கலைத்துறையை பொறுத்தவர்கள் ஒரு முறை ஜனன ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் பெரிய பணம் முதலீடு செய்கின்ற துறை உங்களுடைய துறை.
எனவே இப்பொழுது அவை அவசியம். திருநள்ளாறு ஒரு முறை சென்று விட்டு வாருங்கள். ஆலங்குடியும் முடிந்தால் ஒரு முறை ஆலங்குடி, திருச்செந்தூர் இவற்றை சென்று விட்டு வாருங்கள். 7 மலையான விடுதிகளாலும் நன்மைகள் நிறைய கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த அரசியல் துறையை சேர்ந்த அரசியலுக்கும் மகர ராசிக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை. அட்டமாதிபதி சூரிய பகவான். இப்போ சூரிய பகவான் 5 இருக்கா, அப்புறம் 6க்கு வரார். இருந்தாலும் சிம்ம லக்னம், கடக லக்னம், சேஷ லக்னம், விருச்ச லக்னம் அரசியலில் தொடர்பு இருக்கும். இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பெரிய அளவில் சாதகம் இல்லை. முயற்சிகளிலே பதவியிலேயே ஒரு ஆட்டம் இருக்கும். பெரிய பதவியிலும் எதிர்பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஜாதகம் சாதகமாக இருந்தால் இருக்குது. எனவே இப்போது கொஞ்சம் பொறுமை, இறை வழிபாடு அவசியம். அடுத்ததாக மகர ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணியிலே தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள். சனி பகவானை வணங்குங்கள். கணபதியை வணங்குங்கள். காகபூஜை என்ற சித்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இவை செய்வதன் மூலம் உங்களுக்கு கல்வியிலே இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும். நாட்டங்கள் ஏற்படும். சுக்கிரன் இப்போ காதலை தான் கொடுப்பார். கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு காதலில் பிரச்சனை, தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்க. கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. 7 செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்காரு. மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தோன்றும். மாணவ கண்மணியில் கல்லூரியில் இருக்கின்றவர்களுக்கு, மாணவர்கள் சின்ன பசங்களும் இருக்காங்க. கல்லூரி +2 படிக்கிறவங்க கூட இப்போ லவ் பண்ணுறாங்க. ஆனாலும் இப்போ இதெல்லாம் வேண்டாம். கல்வியில் நாட்டத்தை காட்டுங்கள். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.